ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்த இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவ்வளோ நாளாக மொபைலே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா நானும் நிறைய லேப்டாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல்ல இருக்கிற ஹெச்பி ஷோரூமுக்கும் போனேன், டெல் ஷோரூமுக்கும் போயிட்டு கொட்டேஷன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்னென்ன லேப் எவ்வளோ ஸ்டார்டிங் இருக்குது, எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன். எனக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதிக பட்ஜெட்லாம் இல்லைங்க. என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 நான் வச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா 40K வந்துட்டு நல்லா, அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுலேயுமே சொன்னாங்க. பட் டெல்லியில் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்கிறது, ஹெச்பியில் வந்துட்டு 40 to 43 சம்திங், ஒரு 3 to 4,000 கிட்டே எக்ஸ்ட்ரா வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, பார்க்குறதுக்கு போய் சூப்பராகவும் இருக்குது. சரி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நான் ஹெச்பி வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் இப்போதைக்கு என் மைண்டை மாற்றிக்கிட்டு சரி வேண்டாம், நம்ம வந்துட்டு ஒர்க்குக்காக தான் வாங்குகிறோம், ஸோ நம்ம வந்து எடிட்டிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் டெல்லுக்கு வந்துட்டு மாறிட்டேன். ஸோ டெல்லு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான்ல, அவனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிஸ்டம் சர்வீஸில் தான் வந்துட்டு, அவனுக்கும் வந்துட்டு சிஸ்டம் சர்வீஸில் நிறையா தெரியும். ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு நான் எந்த லேப்டாப்பில் வாங்கலாம், எனக்கு ஹெச்பி வாங்கலாமா டெல்லு வாங்கலாமா, எனக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அவன் தான் சொன்னான், மச்சான் நீ டெல்லியில் எடு மச்சான், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகேங்க, இங்கேயே வளவலன்னு பேசிட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு நேராக டெல் ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம திண்டுக்கல் டெல் ஷோரூம் கிட்ட வந்தாச்சுங்க. சரி உள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன், அது கேமராவில். நான் மொபைலில் கூட எடுத்திருக்கேன், அப்போ கூட ஒரு பயமாக இல்லை. ஆனால் இப்போ கேமராவில் எடுக்கும்போது எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி இல்லை, நேற்று வந்துட்டு ஒரு மாடல் விசாரிச்சுட்டு போனேன். ஸோ அந்த மாடலே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கலர் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க உள்ளே போகலாம். அந்த டெல்லியில் வந்துட்டு அதில் என்னென்ன கலர் அவைலபிள்? அந்த மாடலில் சில்வர் இருக்குங்க. அதில் சில்வர் கலர் முடிஞ்சிருச்சாங்க. போஸ்டர் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் கொஞ்சம் பிளாக் தான் இருக்கும். அந்த பிளாக் சேம் செக் அவுட் இல்லை, நான் பார்த்தேன். பட் சில்வர் 11th சில்வர் முடிஞ்சிருச்சு. இதுவும் அனௌன்ஸ் பண்ண முடியாதுங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பிரைஸ் எவ்வளோ வருது? 48 வரும். அது சில்வர் கலர்ல 48, பிளாக் வந்து 45,500. இப்போ இதனால தான் 39. இதே சில்வர்னா கொஞ்சம் பிரைஸ் கூட வரும். சில்வர்னா இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இதெல்லாம் 48. பிளாக் எடுத்துருக்கேன். இது கூட என்ன ஆஃபர் பண்ணீங்க? அடிஷனல் மவுஸ், ஆன்டிவைரஸ், அடிஷனல் 1 இயர் வாரண்டி டேக் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த லேப்டாப் காமனாக 1 இயர் வாரண்டி இருக்கும், அடிஷனல் 1 இயர் வாரண்டி. கேஷ் இது பண்ணுறவங்க 99 மட்டும் 100 மட்டும் பே பண்ணால் அடிஷனல் 1 இயர் வாரண்டி. 2 இயர்ஸ் ஃபுல்லாக வித்தவுட் எனி டேமேஜ். இதெல்லாம் வந்து 3000 மாடல். ஆமாம், 3000 சீரிஸ். ஐஎஸ்ஆ இன்ஸ்டால் எல்லாமே இன்ஸ்டால் 15 3000. இது இன்ஸ்டால் 15 சாரி இது இன்ஸ்டால் 14 5000. சரி, நிறைய எடுத்துக்கலாம். நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனால பேசிக்காக நமக்கு போதும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஹெச்பியில் பார்த்தேன், அது கம்பேர் பண்ணும்போது டெல்லியிலே ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்னும் இதில் நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 2 ரேம் ஸ்லாட் தனியாக இருக்கும், ப்ளஸ் ஹார்ட் டிரைவ் ஸ்லாட் உங்களுக்கு வரும். ஓகே, ஸ்டோரேஜ் வந்து 5 12 இருக்கும். வேணும்னா நம்ம 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் எவ்வளோ பண்ணுங்க? 2.5 to 3 hours. 3 hours உங்களுக்கு நம்ம 2.5 hours நம்மளோட ஒர்க்கோட பொறுத்து வேரியன்ட் ஆகும். நம்ம எப்படி ஒர்க் பண்ணோமோ அது பொறுத்து வேரியன்ட் ஆகும். ப்ரைஸ் எதுவும் நெகோஷியேட்? ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இல்லை ஆக்சுவலாக 11th கம்ப்ளீட்டட் ஆகும். 21 மாடல் தான் இது. 22 தான் ஆக்சுவலாக. 22 இது 11th முடிஞ்சு அடுத்து 12 வந்துட்டு 12 21 தான் நிறைய போட்டுருந்தாங்க. ஆஃபீஸ் 21 உங்களுக்கு. எம்எஸ் ஆஃபீஸ் தான் 21 தவிர இது வந்து மாடல் வந்து 22 தான். 22லேயே நமக்கு 11 முடிஞ்சு அடுத்து 12 வந்து இப்போ 12 ஆல்மோஸ்ட் 12th கம்ப்ளீட் ஆகும். சரி ஓகே, நான் பிளாக் எடுத்துக்கிறேன். கைஸ், நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான், இன்ஸ்பைரான் 15. ஓகே,
கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆதார் கார்டு வச்சுட்டீங்க, ஃபோட்டோ தானே ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா? நானே பண்ணிக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் டைம் ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து தேவை. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் டைம் ஆகும். இப்படி ஆர்டரை ஸோ நம்மளோட லேப்டாப் பார்த்துக்கோங்க, நம்மளோட லேப்டாப் ஸோ சூப்பராக இல்லை. ஆன் பண்ணலாமா? பவர் கனெக்ட் பண்ணுவோம். சுத்தமாக சார்ஜிங் ஆன் பண்ணுங்க. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. ஆடா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆன் பண்ணுங்கண்ணா. ஆன் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபஸ்ட் லேப்டாப் அந்த அண்ணன் ஆன் பண்ண சொன்னேன். அந்த அண்ணன் நான் தான் ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம போயிட்டாங்க. ஸோ ஆன் ஆகிடுச்சு. இப்போ பூட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஷோரூமுக்குள்ளே ஒரு கடைக்குள்ளே வந்து எடுக்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப நர்வஸாக இருக்குது. நானே ஃபஸ்ட்டு யோசித்தேன் ஸோ வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அந்த அண்ணனும் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கும்போது தாராளமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பண்ண சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தாரு. நிறைய மாடல்ஸ்